18 குயில் 10. கீதம் இனிய குயிலே கேட்டியெழுங்கள் பெருமான் பாதமிரண்டும் வினவில் பாதாளம் 7 கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வர கூவாய் அந்தமிலான் வர கூவாய். புலப்படுகிற பிரபஞ்சமாகவும் புலன்களுக்கு அப்பாற்பட்டவனாகவும் இருப்பவன் பரமன் ஒருவனே. அவனுக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. ஏர்தரும் 7 உலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய் ஆர்கலி சூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். உயிர்கள் அனைத்தும் இறைவனையே ஏதோதோ விதங்களில் ஏத்துகின்றன. முறையாக ஏத்துபவர் வண்டோதரி போன்று யாராயினும் அவர் அருள் இன்பம் எய்துகின்றனர். நீல உருவின் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோச மங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வர கூவாய் குயிலே நாயகனை வர கூவாய். சிவசக்தியின் சாநித்தியம் இருக்கும் இடங்கள் எல்லாம் அழகு நிறைந்த இடங்களாம். தேன்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்நீ வான்பழி திம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன்பழி துள்ளம் புகுந்து என் உணர்வது ஆய ஒருத்தன் மான்பழி தாண்டமென் நோக்கி மணாளனை நீ வர கூவாய் குயிலே மணாளனை நீ வர கூவாய். அதீதத்தில் இருக்கும் பரமன் அந்தர்யாமியாவது பக்தர்களது உடல் உணர்வை ஒழித்து உள்ளொளி பெருக்குதல் பொருட்டேயாம். சுந்தர தின்ப குயிலே சூழ் சுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்றிழிந்திங்கு அடியவராசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வர கூவாய் குயிலே சேவகனை வர கூவாய். பரமனது ஞான பிரகாசமானது அஞ்ஞான இருளில் உருவெடுத்து ஆசைகளை அழிக்கிறது.